இந்த அன்ஃபேர்ங்கிற சொல்ல வந்து அந்த நாடுகள்ல வளர்ற எல்லா குழந்தைங்களும், குறிப்பாக இந்திய குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுல இருந்து கொண்டு போன ஜாதிய வச்சு, அந்த ஒரு தூய்மையான மனசோட வளர்றாங்க பாருங்க. அந்த பால்ல வந்து டிராப்பா, சொட்டு சொட்டா நஞ்ச கலக்குறாங்க. இந்த வேலைய செய்யாதீங்க. அவங்கள வந்து இயல்பான அறிவோட வளர விடுங்க. அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பிரச்சனையை வந்து, இந்த ஒரு உரையாடலை தாண்டி, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ ஒரு சாதாரணமாக கேட்டிருந்தால் கூட, அந்த கேள்விய எதிர்கொண்டவங்க சுருங்கி போறதுக்கு என்ன காரணம்னா, பல இடங்கள்ல இந்த கேள்வியும், அதனுடைய பின் விளைவுகளும் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பல பேர நம்ம தாண்டி வரோம். அதனால ஒருத்தர் மாட்டுனாருன்னா, அவர வச்சு எல்லாரும் அடிக்க வேண்டியதில்ல. இது மாரி நம்ப என்னல்லாம் செய்றோம்? மற்றவங்கள விமர்சனம் செய்யும்போது எளிதாக இருக்கு. இல்லையா? சில கேள்விகள் நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடிய குடுக்கும். நமக்கு பதில் சொல்ல முடியாட்டி கோவம் வரும். அந்த அந்த பதில் சொல்ல முடியாம கோவம் வருது பாருங்களேன். அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி நாம யோசிச்சோம்னா, ஏன் நமக்கு அந்த நெருக்கடி வந்தது? நமக்கு ஏன் கோபம் வந்தது? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நான் வந்து எல்லார்கிட்டயுமே இத நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். என் மேல தப்பு இருக்கலாம். இப்போ சில உதாரணத்துக்கு சொல்லுவோம் பாருங்க. ஒரு ம டிவி இதுல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல, நானு, ஐயா அருணன், அவர் பலராமன் ஐயா, ஹெச் ராஜா ம். எல்லாரும் இருக்கும்போது, அதுல ரொம்ப சத்தமா வரும்போது, நான் அதுல பயங்கரமா பேசியிருப்பேன். அது அடிக்கடி வைரல் ஆகும். அதுல வந்து நான் என்ன கேட்பேன்னா, "மீன் கடை மாரி சத்தம் போடுறீங்க" அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு அதுக்கு பிறகு, ஏன் நம்ம அத சொன்னோம்? காய்கறி கடையில சத்தம் வராதா? திருவிழா நேரத்துல பட்டாசு கடையில சத்தம் வராதா? மளிகை கடையில சத்தம் வராதா? மீன் கடை சத்தம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அப்படி தோணுதா? மீன் மார்க்கெட்ல கத்துற மாரி, அப்படின்னு சொல்றோமே, அப்ப அது என்ன? பள்ளிகள்ல ம். ஆசிரியரே வந்து அப்படி பயன்படுத்துறது உண்டு. இல்ல இது என்ன ஏன்னா ஃபிஷ் மார்க்கெட்டா? ஏன்னா அங்க வந்து நெறைய பேர் குவியிறாங்க, சத்தம் அதிகமா இருக்குன்றது வேற. மக்கள் அதிகமாக குவியிற எல்லா இடத்துலயும் அப்படிதான் சத்தம் வரும். கோயம்பேடு மார்க்கெட்ல சத்தம் வராதா? காய்கறி மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் தான் வரும். அத சொல்லி, சொல்லி, சொல்லி நமக்கு வந்து நம்மை அறியாமலே இறங்குது.